இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான குழம்பு தான் வைக்க போகிறேன். இந்த 3 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இந்த சுட்ட கத்திரிக்காய் புளி ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி நான் ஒரு குட்டி கம்பியில் இது குத்திக்கிறேன். இப்போ இந்த கத்திரிக்காயை நான் சுட்டுக்க போகிறேன். இந்த கேஸ் ஸ்டவ்வில் வச்சு இப்படி சுட்டுக்க போகிறேன். கத்திரிக்காய் நல்லா இப்படி இது வந்து ஒரு வித்தியாசமான ரெசிபி தான். இது ஒரு ஈஸியாக இருக்கும், ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெறும் ரச சாதம் சாப்பிட்டா ரொம்ப பசிக்கும், உடனே பசி எடுத்துடும். அதனால் இப்போ வந்து இந்த கத்திரிக்காவை சுட்டு இந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு அதுக்கப்புறம் எப்போ பண்ணுற மாதிரி ரசம் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நான் வந்து முருங்கைக்காய் மசாலா முருங்கைக்காய் பண்ண போகிறேன். இன்றைக்கி லஞ்சு இது தான். இந்த மாதிரி பெரட்டி சுற்றி இந்த மாதிரி சுட்டுவோம். கத்திரிக்காவை அடுப்பில் கூட ஈஸியாக பார்த்து சுட்டுடலாம். அடுப்பில் சுடுறது ரொம்ப ஈஸி, கேஸ் ஸ்டவ்வில் விட. அடுப்பில் சுட்டு போனால் செம்ம வாசனையாக இருக்கும், ருசியும் வேறு ருசியாக இருக்கும். இப்போ எங்கே அடுப்பை வைக்கிறது? அதெல்லாம் சென்னை சைட்லலாம் நகர்ப்புறத்துலலாம் ஸ்டவ் தான், அடுப்பில் யாரும் பற்ற வைக்கல. செய்கிறவங்க செய்கிறாங்க ஒரு சிலர் அடுப்பில், எங்கெல்லாம் செய்ய முடியாது. கேஸ் ஸ்டவ்வில் அப்படியே சுட்டுக்க வேண்டியது தான். அதுக்குள்ளே நான் வந்து பூண்டை நசுக்கி வச்சுக்கிறேன். முக்கியமாக எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஷட் டவுன், அதனால் மிக்சிலாம் யூஸ் பண்ண முடியாது. அதனால் நான் வந்து அந்த பூண்டெல்லாம் நசுக்கி வச்சுக்கிறேன். என்கிட்ட அந்த உரல் இல்லை, குட்டி உரல், வாங்கணும். பூண்டு பச்சை மிளகாலாம் நசுக்கி வச்சுக்கிறேன். இதெல்லாம் போட்டால் ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே இதை சுட்டுடலாம். கத்திரிக்காய் சுட்டுரும். அதுக்குள்ளே கொஞ்சம் வெந்ததுன்னா போதும், ஏன்னா நம்ம தக்காளியில் போட்டு அது எண்ணெயில் போட்டு பரட்ட போகிறோம். அதனால் கொஞ்சம் இஞ்சி பூண்டெல்லாம் நான் வந்து பூண்டு நசுக்கி வச்சுக்குவோம். பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் வச்சுருக்கேன். இதெல்லாம் நசுக்கி வச்சுப்போம். புளி கரைசல் தயாராகிடுச்சு. இதில் வந்து தக்காளியை போட்டு நல்லா பிசைஞ்சிட்டேன். கத்திரிக்காயும் நல்லா சுட்டாச்சு. போதும்னு நினைக்கிறேன். இவ்வளோ வெந்தது போதும், பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பண்ணோன்னா இது புளி கரைசல் ஓரம் வச்சுருவோம். இப்போ பண்ணோன்னா எப்படி பண்ணுன்றதை பார்ப்போம். இப்போ பச்சை புளி ரசம் பண்ணுறது இருந்தால் அந்த கத்திரிக்காயை சுடணும். அடுத்தது வந்து காஞ்ச மிளகாவையும் சுடணும், வெங்காயத்தெல்லாம் சுடணும். இது வந்து நம்ம வதக்கி பண்ணுறதுனால இதெல்லாம் சுட தேவையில்லை. இது வந்து எண்ணெயிலேயே நம்ம தாளிக்கும் போது போட்டுக்கிடலாம். பச்சை புளி ரசம் ஒரு நாள் செய்கிறேன், அது ஒரு வீடியோ போடுறேன். அது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வேலையும் மிச்சம், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ வந்து கத்திரிக்காய் தோலை மட்டும் உரிச்சிக்கிடணும். தோலை உரிச்சிக்கிட்டு ரொம்ப வாசனையாக இருக்குப்பா கத்திரிக்காய், செம்ம வாசனை. சுட்ட கத்திரிக்காய் நான் தோலை மட்டும் உரித்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிறேன். 3 கத்திரிக்காய் தான் சுட்டேன். 3 கத்திரிக்காய் தோலை உரித்து வச்சுக்கலாம். இந்த ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை புளி ரசம் சொல்லுவாங்க, நான் வந்து கத்திரிக்காய் ரசம் சொல்கிறேன். பச்சை புளி ரசம்னா பச்சையாகவே பண்ணணும், கத்திரிக்காய் மட்டும் சுட்டு போடணும். இந்த தாளிக்கெல்லாம் கூடாது, அப்படியே புளியில் போட்டு வெங்காயம் காஞ்ச மிளகா சுட்ட கத்திரிக்காய் எல்லாத்தையும் சுட்டு அப்படியே போட்டுடணும், பிணைஞ்சி எடுத்துடணும். இது வந்து ரசம், கத்திரிக்காய் ரசம், சுட்ட கத்திரிக்காய் ரசம். இந்த பாருங்கள், தோல்லாம் உரிச்சாச்சு. இதை இங்கே வச்சுருக்கேன் தனியாக. இப்போ நம்ம கடாயை அடுப்பு வச்சுப்போம். கடாயை ஆன் பண்ணிப்போம். ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ வந்து கடாய் சூடாயிடுச்சு. நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காயட்டும். கடுகு போட்டுக்கலாம், சீரகம் போட்டுக்கலாம், வெந்தயம் போட்டுக்கலாம், காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம்.
இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பூண்டு பச்சை மிளகாலாம் நசுக்கி வச்சிடலாம். அதையும் கருவேப்பிலாம் அதையும் இந்த எண்ணெயிலே போட்டுக்கிடலாம். போட்டு கலரி வச்சுக்கிடலாம். அடுத்தது 3 சுட்ட கத்திரிக்காய்க்கு தோல் ஊற்றி வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அதையும் நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு போட்டுடலாம். ரொம்ப வாசனையாக இருக்குது. நான் வந்து பெப்பர் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஏன்னா பெப்பர் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கிறேன். மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். நான் வந்து ரசப்பொடி கொஞ்சம் போட்டுக்கிறேன். ரசப்பொடி கொஞ்சம் போட்டுக்கிறேன். நல்லா பண்ணி வச்சுக்கிறேன். வாசனை நல்லா போட்டும் கொஞ்சம் கரைச்சி வச்ச ரசத்தை இதில் ஊற்றிக்கிறேன். அதாவது புளி தண்ணிங்க. புளி தண்ணியை இதில் ஊற்றிட்டேன். இப்போ நல்லா கொதி வரட்டும். செம்ம டேஸ்ட்டு. கொத்தமல்லி தழையும் போட்டுறேன். இது நல்லா பொங்கி நுரை வந்து பொங்கி வரும்போது ஒரு கொதியிலே ஆஃப் பண்ணிடலாம். சுவையான சுட்ட கத்திரிக்காய் குழம்பு ரசம் செம்ம டேஸ்ட்டு. சாப்பிட்டு பாருங்கள். இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லோரும் வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க. சும்மாவே குடிக்கலாம் போல். ரசம் கொதி வரட்டும் கொஞ்சம். அதுக்கு முன்னாடி இதுவும் வீட்டு மரத்தில் பறித்த முருங்கைக்காய் தான். இது வந்து கார முருங்கைக்காய் எப்படி பண்ண, மசாலா முருங்கைக்காய் எப்படி பண்ணன்றதை பார்ப்போம். நான் வந்து மீடியமான சைஸில் தான் முருங்கைக்காவை கட் பண்ணிக்கிறேன். எனக்கு அருவாமனையில் அரியத்துக்கு தான் வருது கத்தியை விட. நிறைய முருங்கைக்காய் இருக்குது. சரி, ரசத்துக்கு நல்லாயிருக்கும் மசாலா முருங்கைக்காய். அந்த மசாலா முருங்கைக்காவையும் ரசமும் ஒன்றா போட்டு நல்லா பிசைஞ்சு கொல்லன்னு பண்ணி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரசமும் முருங்கைக்காய் ஒன்றா போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டு பாருங்கள். ஒயிட் ரைஸில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்காய் வந்து உடனே பறித்த உடனே செய்து சாப்பிட்டா நல்லது. ஆனால் உடனே ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். சின்னதாக அரிஞ்சு பாக்ஸ்லேயோ இல்லை ஒரு பாலித்தீன் கவரில் 2-3 அரிஞ்சு கூட ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அப்போனா இந்த சதை அப்படியே இருக்குது. நம்ம வெளியில் வச்சுட்டோன்னா சதை குறைஞ்சிடுது. முருங்கைக்காவில் இருக்க சதைலாம் ஒரு மாதிரி போலான மாதிரி ஆகிடுது. இப்போ நான் இதெல்லாம் அரிஞ்சிட்டேன். நான் சும்மா முருங்கைக்காய் இது கருவேப்பிலை ஒரு வெங்காயம் போதும், சும்மா தாளிக்கிறதுக்கு தானே. ஒரு வெங்காயம் போதும். ஒரு 2 தக்காளி. மசாலா முருங்கைக்காய். இதில் ஊறுகாய் கூட செய்வாங்க. இது வந்து நான் சின்னதாக அரிஞ்சிக்கல, கொஞ்சம் பெருசாகவே அரிஞ்சிக்கிறேன். எனக்கு இப்போ டைம் இல்லைங்க. ரசம் வேறு அடுப்பில் வச்சுட்டு வந்திருக்கேன். ஓகே, ரெடி. இப்போ ரசம் வந்து கொதி வந்துச்சான்னு பார்ப்போம். இதை பாருங்க, ரசம் லைட்டாக கொதி வருது பாருங்க. இப்போ நம்ம இந்த பதத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். ரசம் ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் மசாலா முருங்கைக்காய் பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம். நான் ரசத்தை வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டேன். அந்த கடாயிலேயே முருங்கைக்காய், கார முருங்கைக்காய், அதால் மசாலா முருங்கைக்காய் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து எண்ணெய் அடுப்பில் வச்சிட்டேன். கடுகு பொடிக்கிட்டு கடுகு பொடிட்டோம். வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். வதக்கிக்கிறேன். உப்பு போட்டுக்குவோம். சமையலுக்கு மோஸ்ட்லி நீங்கள் கல்லுப்பு யூஸ் பண்ணால் நல்லது. உடம்புக்கு ரொம்ப நல்லது.
கல்லுப்பு தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் வதங்கிட்டு போதும். இதுலேயே நான் தக்காளியை போட்டு நல்லா வதக்கிடுவேன். ஸோ கட் பண்ண முருங்கைக்காவும் போட்டுக்குவேன். நான் வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா மிங்கிள் ஆகட்டும். இப்போ நான் வந்து இதுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா முழுகிற அளவுக்கு வேகட்டும். இதை இப்போ மூடி போட்டு வச்சுருவோம். நான் வந்து ஃபில்டர் காஃபி போடுறேன் இப்போ, அதாவது க்ரீன் லேபிள். அது காஃபி போட்டு கொஞ்சம் குடிக்கணும். எனக்கு இந்த சமையல் பண்ணுற டைமில் காஃபி போட்டு குடிக்கணும் ரொம்ப பிடிக்கும். காஃபி தண்ணி அடுப்பில் வச்சுருக்கேன். இதை அப்படியே மூடி போட்டுருவோம், நல்லா வேகும். நான் வந்து காஃபி தண்ணி அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நான் காஃபி தூள் போட்டு காஃபி குடிக்க போகிறேன். எனக்கு இந்த காஃபி தான் ரொம்ப பிடிக்கும் டீயை விட. காஃபி தூள்லாம் காலியாகிடுச்சு, வாங்கணும். மளிகை ஜாமான் வாங்கணும் போட்டு. நான் ஊரில் தான் வாங்குவேன் மளிகை ஜாமான்லாம். பால் அதில் வடிகட்டி வச்சுருக்கேன். எனக்கு இந்த 12 மணி 1 மணிக்கெலாம் கொஞ்சம் காஃபி குடித்தா, 11 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டோன்னா கொஞ்சம் காஃபி குடித்தா தான் பிடிக்கும். நான் கொஞ்சம் நிறைய காஃபி குடிப்பேன். இது வந்து இந்த காஃபி க்ரீன் லேபிள் ஃபில்டர். இது வந்து அப்படியே கொஞ்சம் கலக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். காப்பி ஆகிடுச்சு பாருங்க. எனக்கு இந்த காப்பி குடித்தா தான் திருப்தியாக இருக்கும். இதை வந்து மிக்சர் வச்சு சாப்பிட்ருவேன். டிஃபன் சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் சமையல் லன்ச் செய்யும்போது இதையும் செய்துட்டு ஒரு அரை சொம்பு காப்பி செய்துப்பேன். அதுக்குள்ளே இந்த முருங்கைக்காய் வெந்துருச்சுன்னு பார்ப்போம். வேகவே இல்லை, ஸ்டவ்வு வேறு சரியாக எரியல. அதுவே பண்ணணும். நேரத்துக்கு ஆயிடுச்சு சமையல்லாம். ஸ்டவ்வு சரியில்லை. சரி, அதுக்குள்ளே காப்பி குடிச்சு வந்துடலாம். நீங்களும் வாங்க காப்பி குடிக்க. இது வந்து நல்லா கெட்டி பதத்துக்கு வரணும். நல்லா வேகலை, இன்னும் தண்ணி அப்படியே தான் இருக்குது. நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துச்சுன்னா இது வந்து இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு இதுதான் மசாலா முருங்கைக்காய் கூட்டு. அடுத்தது நான் வச்ச ரசம். அடுத்தது ஒயிட் ரைஸ். இன்றைக்கி லஞ்சு இது தான். நான் போய்ட்டு இப்போது காஃபி குடிக்க போகிறேன். இது நல்லா வேகட்டும் காஃபி. இப்போ வந்து நான் காப்பியும் மிக்சரும் சாப்பிட போகிறேன். அதுதான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்ச மாதிரி இருக்கும். மசாலா முருங்கைக்காய் தயாராகிடுச்சு. இது தேங்காய், சீரகம், காஞ்ச மிளகா அரைச்சி போட்டும் பண்ணலாம். இந்த மெத்தடும் பண்ணலாம்.